முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. ஆனா பிக் பாஸ் வேற லெவல் வேலையை பார்த்து விட்டீங்க போங்க. ஆனா அது முத்துக்குமாரனை வச்சே பண்ணீங்க தெரியுமா, ஒரு தரமான சம்பவமா தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா இந்த ட்விஸ்ட் நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு பிக் பாஸ். இந்த ட்விஸ்டுக்கு நான் பிக் பாஸ்க்கு கிரெடிட்ஸ் கொடுக்கவா இல்ல முத்துக்குமாரனுக்கு இந்த கிரெடிட்ஸ் கொடுக்கவான்னு எனக்கு தெரியல. நீங்களே மறக்காம அந்த கிரெடிட்ஸ் கொடுத்துருங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள மொத்தம் 11 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அப்படியே 11 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் 11 பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வாரம் கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ, யார் டைட்டில் வின்னர், யார் இந்த வீட்டோட ரன்னர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லா தலைக்கட்டுகளுமே நாமினேஷன்ல வந்திருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான் மிஸ் ஆயிருக்காரு, அதான் நம்ம ரயான் அவர்கள் மட்டும். எனக்கு தெரிஞ்சு ரயானும் நாமினேஷன்ல வர வேண்டிய ஒரு ஆள் தான். பட் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, விஜேஎஸ் வந்து நேற்று இந்த நாமினேஷன் விபாஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டாப்ல. அதனால ரயான் மட்டும் தப்பிச்சுட்டு மீதி இருக்க 11 பேர் நாமினேஷன் வந்துட்டாங்க. அப்ப இங்க ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம், ப்ரோ வீட்டுக்கு மொத்தம் 12 பேர் இருக்காங்க, அதுல ரயான் வந்து நாமினேஷன் விபாஸ் வாங்கிட்டாப்ல, அப்ப ரயான் வந்து நாமினேஷன் வரல. அப்ப அந்த கேப்டன் என்னாச்சு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, கேப்டனே கிடையாது இந்த வாரம். நோ கேப்டன் ப்ரோ. நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, மேபி இந்த வாரம் கேப்டன் இல்லாம இருக்கலாம் அந்த வீடு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இருக்கும்போது வீட்டுல கேப்டன் எதுக்கு சொல்லுங்க, அவங்க பேரண்ட்ஸ் உள்ள வர போறாங்க, ஜாலியா பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க, அவ்வளவுதான். அதை விட்டு அந்த டைம்ல ஒரு கேப்டனை உள்ள வச்சுக்கிட்டு அது எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலை மொத்தத்துல பிக் பாஸ் வச்சு செஞ்சு விட்டாப்ல. சோ இப்போ முத்துக்குமாரன் பண்ண அந்த ஒரு வேலைனால வீட்டுக்குள்ள ஒரு இன்னொருத்தருக்கான அந்த நாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டு விட்டது. தவிர்க்கப்பட்டு இப்போ அவங்களும் நாமினேஷன்ல வர போறாங்க. ஏன்னா முத்துக்குமாரன், ஜெஃப்ரி, பவித்ரா அந்த 3 பேர் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல இருந்தாங்க. 3 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா நாமினேஷன் ஃபீ வாங்கியிருப்பாங்க. ஆனா இது முத்துக்குமாரனுக்கு தேவைப்படாது, முத்துக்குமாரனுக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான், நான் எல்லா வாரமும் நாமினேஷன்ல வரணும், வந்துகிட்டே இருந்தா தான் மக்கள் வந்து எனக்கு மறக்காம ஓட்டுகள் போட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால மட்டுமே எல்லா வாரமும் நாமினேஷன் வந்துகிட்டே இருந்தான். அதனாலே தான் அவன் கேப்டன் வேணாம்னு சொல்லி ஒரு முடிவோட இருந்தான். ஓகேவா? சோ அந்த வகையில இப்ப யாருக்குமே இந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் இல்ல. சரி, இந்த 11 பேர்ல கண்டிப்பா 2 விக்கெட் அவுட் ஆக போகுது. ஆனா 11 பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 11 பேர்ல யார் அந்த 2 பேர் அவுட் ஆவாங்கன்னு சொல்லி கவனிச்சிடலாமா? ஏன்னா எல்லா வாரமும் நம்ம கரெக்டா கெஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரமும் கெஸ் பண்ணிடலாமா? சோ இதுல முதல் இடத்துல முத்துக்குமாரன் இருக்காப்ல. என்ன ப்ரோ எவிக்டான்னு கேட்டீங்கன்னா, நோ லிஸ்ட்ல இருக்காப்ல 11 பேர் இருக்காப்ல. 11 பேர் லிஸ்ட்ல முத்துக்குமாரன் இருக்காப்ல. சரி, முத்துக்குமாரன் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஹை சான்ஸ் இருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஹை சான்ஸ் இருக்கு. என்ன நான் சொல்றேன்னா, ஹை சான்ஸ் இருக்கு ப்ரோ அதிகபட்ச ஓட்டுகள் வாங்குறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு பர்சன் தான். மக்கள் பயங்கரமா ஓட்டுகளை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் முடிவு பண்ணிடுறோம் ப்ரோ. இந்த வாரம் யார் டாப் 1, டாப் 2, டாப் 3 எடுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையாவே டாப் 5ல வருவாங்க அப்படிங்கறது நம்மளால கெஸ் பண்ண முடியும். மாற்று கருத்தே கிடையாது ப்ரோ. ஏன்னா பூரா பேர் நாமினேஷன் வந்துட்டான்ல, மாற்று கருத்தே கிடையாது. நீங்க நினைக்கலாம் ப்ரோ, இல்ல ப்ரோ நாமினேஷன்ல வந்தாலும் இந்த வாரம் ஏதாச்சும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி ஓட்டுகள் வாங்கிடுவாங்கல்ல, நீ சொல்லவே முடியாது. ஏன்னா வரப்போற வர ஃப்ரீ டாஸ்க்ல நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? சும்மா சில மாதிரி நிக்க வேண்டியதான். யாரு சூப்பரா சில மாதிரி நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டுகள் போடுவீங்களோ. அதனால இந்த வாரம் யாராலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பூரா பேரும் சும்மா தான் இருக்க போறோம். சும்மா இருக்க நபர்கள்லயுமே யாருக்கு அதிகபட்ச ஓட்டுகள் வருதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இல்ல முதல் இடத்துல முத்துக்குமரன், 2வது இடத்துல ஜாக்லின். எனக்கு தெரிஞ்சு 12வது வாரம் தொடர்ந்து நாமினேஷன்ல வராங்க. சோ ஜாக்லின் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. அடுத்தது யாருன்னா 3வது இடத்துல சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 2 பேருமே போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. என்னதான் இவங்க 2 பேர் மாத்தி ஏதாவது திட்டிக்கிட்டு சுத்தினாலுமே இவங்க 2 பேருக்குமே மக்கள் சைடுல பயங்கர சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? ஆனா சௌந்தர்யாக்கான சப்போர்ட் ரீசன்ட் டேஸா பயங்கரமா கிராஃப் டவுன் ஆயிட்டு ஓட்டுகள்லாம் பயங்கர கிராஷ் போயிட்டு அபிஷியலா பின்தங்கி போய்கிட்டே இருக்காங்க. இப்படியே போச்சா அவங்க எனக்கு தெரிஞ்சு டாப் 5 கூட வர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். பயங்கரமா ஓட்டுகள் டவுன் ஆயிட்டு இருக்குது. இப்போ நீங்க வந்து சொல்லலாம், ப்ரோ நீ வந்து ரொம்ப பயாஸ்டா ரிவ்யூ பண்ற ப்ரோ, சௌந்தர்யாக்கு சப்போர்ட் தானே கொடுத்த ப்ரோ, ஏன் இங்க பாருங்க ப்ரோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சௌந்தர்யாக்கு இப்பவும் நான் பிளைண்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா நான் பிஆர். ஓகேவா? நான் வந்து கிராஃப் டவுனா இருக்குன்னு சொல்றேன், அவங்களுக்கான ஓட்டுகள் டவுன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். அது ஃபேக்ட். ஓகேவா? நான் இருக்கிற ஃபேக்ட சொல்றேன். எல்லாத்துக்கும் பயாஸ்டி பிஆர்னு சொன்னா நான் எங்கிட்ட போறது, எங்கிட்ட போக முடியாது. நான் பாவம் இருக்கிற ஃபேக்ட சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓகேவா? அந்த வகையில சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க, லிஸ்ட்ல இருக்காங்க. வெளியே போவாங்களான்னு தெரியாது. நான் டாப் 5ல வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். அடுத்து வந்து நம்ம விஜய் விஷால் மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்ன டவுட்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னமோ அவன் டாப் 5ல வந்துருவான்னு தோணுது ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்கன்னா, தோணுது. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இன்னைக்கும் பயங்கரமான ரோஸ்ட் உள்ள போகுது கேப்டனுக்கு. அதை நம்ம விஜய் விஷாலுக்கு இந்த ரோஸ்ட் எல்லாம் வச்சு அவனுக்கு வெளியிருந்து பயங்கர சப்போர்ட் வந்து அந்த சப்போர்ட் மூலமா அவன் எனக்கு என்னமோ டாப் 5 வந்துருவான்னு தோணுது. ஸோ விஜய் விஷால் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. இந்த வாரம் தெரிஞ்சிடும் அவருக்கு எவ்வளவு ஓட்டுகள் வருது, எப்படிப்பட்ட சப்போர்ட் எங்க இருந்தெல்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4வது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்ல, 5வது இடத்துல அருண் இருக்காப்ல. வாங்க அருண், நல்லா இருக்கீங்களா? அப்புறம் என்ன சௌக்கியம்? அதாவது இந்த சீசனை விட போன சீசன் ஆட்கள் வெளியே சண்டை போடுறத பார்க்கும்போது அவர் மாதிரி சிரிப்பா வருது. அதை எடுத்து பேச வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதை எடுத்து பேசி அக்கா நம்ம மேல எது கேசி போட்டாங்கன்னா போச்சலாம் நண்பர்களே, அதனால தான் யோசிக்கிறேன். பட் இருக்கு இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல ஒரு சம்பவம் இருக்கு. அருண் அவர்களை வச்சு தான் சொல்றேன். 5வது இடத்துல அருண் இருக்காப்ல, ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல பார்க்கலாம். 6வது இடத்துல பவித்ரா இருக்காங்க. பவித்ரா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ஹை சான்ஸ் இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ ஓட்டான்னு கேட்டீங்கன்னா, நோ ஓட்டுக்கெல்லாம் இல்ல. அவங்களுக்கான ஓட்டுகள்ங்கிறது ஒரு லெவல்ல தான் இருக்கு ப்ரோ. அது ஏறோ மாட்டுக்கு இறக்க மாட்டேங்குது. அந்த வகையில் எனக்கு
தெரிஞ்சு இந்த வாரம் வந்து சுத்தமா அவங்க வெளியே தெரியலன்னு நினைச்சுக்கோங்களேன். எனக்கு என்னமோ உங்களுக்கான ஓட்டுகள் டவுன் ஆகி வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஏன்னா 2 பேரை எவிட் பண்ணுவாங்க ப்ரோ. இப்போ மொத்தம் 11 பேர் இருக்காங்கல்ல, 11 பேரை 2 பேர் கண்டிப்பா தூக்கி ஆகணும். ஏன்னா 3 வாரத்துல அப்புறம் டக்குன்னு இது வந்துடும், ஃபினாலே வந்துடும். ஸோ ஃபினாலேக்குள்ள 8-9 பேர்லாம் வீட்டுக்கு வச்சு மயக்க முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 எவிக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பவித்ரா அவர்கள் இருக்காங்க, அடுத்து அன்சிதா இருக்காங்க. சேச்சி நலமோ அப்புறம் சேச்சி நாமினேஷன்ல வந்திருக்கீங்க. ஃபேமிலி டாஸ்க்கை தாண்டி எனக்கு என்னமோ வீட்டுக்கு போயிருவீங்கன்னு தோணுது. கண்டிப்பா உங்க ஃபேமிலி உள்ள வருவாங்க. ஃபேமிலி மேபி உங்களுக்கான ஃபேமிலி மட்டும் நம்ம வெள்ளிக்கிழமை வந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களா, செம்ம ஒரு மேட்டர் இருக்கும் ப்ரோ. வெள்ளிக்கிழமை சேச்சிக்கான ஃபேமிலி வீட்டுக்கு வந்தாங்கன்னா சனிக்கிழமை சேச்சி வந்து ஃபேமிலி கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். சூப்பரான ஒரு இதா இருக்குங்க ரொம்ப. ஏன்னா நல்ல ஒரு ஸ்கீமா எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம புதன்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமை அவங்க சேச்சிக்கான ஃபேமிலி உள்ள விட்டு அப்புறம் சேச்சிக்கான ஃபேமிலி வந்து கொஞ்ச நாள் சென்னையில ஸ்டே பண்ணி அப்புறம் சேச்சியை கூட்டு போற மாதிரி இருக்கும். அதோட சேச்சிக்கான ஃபேமிலி வெள்ளிக்கிழமை உள்ள வந்தாங்கன்னா சனிக்கிழமை கையோட கூட்டு போயிடலாம், வாங்க சேச்சி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு. ஸோ சேச்சியுமே நாமினேஷன்ல இருக்காங்க, அன்சிதா அவர்கள். அடுத்தது நம்ம ஜெஃப்ரி அவர்கள் இருக்காங்க. ஜெஃப்ரி யோசிப்பாங்க, அட பேதியில போவான், நான் பாட்டுக்கு அந்த கேப்டன்சியை வின் பண்ணி நாமினேஷன் பிபாஸ் தான் வாங்கியிருப்பேன், இப்படி பண்ணிட்டு ஏழை அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சமகாண்டில் இருப்பான். ஸோ ஜெஃப்ரி பார்க்கலாம். ஜெஃப்ரி வந்து கடந்த ஒரு 3-4 வாரங்களா அவன் நாமினேஷன்ல வரல ப்ரோ. அவனுக்கு எப்படி ஓட்டுகள் வரப்போகுதுன்னு தெரியல. முத்துக்குமரன் சொல்ற மாதிரி தான், முத்துக்குமரன் தீபக்லாம் சொன்னாங்களே, மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நீங்க கேப் போட்டு திருப்பி கேட்டீங்கன்னா அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. அதுக்கு எடுத்துக்காட்டா எதை சொல்லலாம், ஓட்டு போடுறத சொல்லலாம். இப்போ 3-4 வாரங்கள் தொடர்ந்து நீங்க நாமினேஷன்ல வரலன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓட்டு போடுறத மறந்துட்டு வேற யாருக்கா போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வேற யாருக்கா ஓட்டு போடும்போது நீங்க திருப்பி நாமினேஷன்ல வரும்போது கூட நீங்க நாமினேஷன் வந்தது கூட உங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத மறந்து வேற யாருக்காவது ஓட்டு போட்டு உங்களுக்கு ஓட்டுகள் வராது. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்து ஒரு 3 வாரங்களா நாமினேஷன் இல்ல, இப்ப சடனா வந்திருக்கான். மக்களுக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த தீபக் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு தீபக் வந்து ஒரு டாப் 5 டிசர்வா நான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் ஒரு டாப் 5 டிசர்வான ஒரு பர்சனாக தான் பார்த்துட்டு இருக்கேன் தீபக்கை. ஸோ அதனால தீபக் அவர்கள் ஸ்டே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். பட் தீபக் அவர்களுக்கு இந்த வாரமே ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இந்த வாரமே தீபக் அவர்களுக்கு பெருசா ஓட்டுகள் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தீபக்கையுமே ஒரு டேஞ்சர் சொல்லதான் இருக்காப்ல. அடுத்த மஞ்சரி அவர்கள், வாங்க மஞ்சரி, நல்லா இருக்கீங்களா? மஞ்சரி என்னதான் வீட்டுல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஓட்டுகள் அப்படிங்கிறது சுத்தமா ஏற மாட்டேங்குது. சொல்லப்போனா மஞ்சரிக்கான கண்டென்ட்டுமே ஒரு வகை நெகட்டிவ் கண்டென்ட் தான். வீட்டுக்குள்ள யார் என்ன பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு விஷயத்தை பேசி அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. பட் நெகட்டிவ் அப்படிங்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ள கேப்டன் ஒரு தப்பு பண்றானா அந்த தப்பு வந்து எல்லாரும் சேர்ந்தது தப்பு இல்ல, பரவாயில்ல, நீ தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த இடத்துல மஞ்சரி மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீ தப்பு தான் பண்ண, தப்பு தான், கத்தியை குடுவ முதுகுல குத்தின அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்த மாதிரி இருக்குது. அந்த வகையில் எனக்கு என்னமோ மஞ்சரி அவர்களுக்கு பெருசா ஓட்டுகள் வரல. ஆனா மேபி இந்த வாரம் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அடுத்த கடைசியா இருக்கான்னு நம்ம ராணவ் இருக்காங்க. வாங்க ராணவ், நல்லா இருக்கீங்களா? அதாவது பார்க்கலாம் ராணவ், ஒன்னும் சொல்றதுக்குல நான் எதுக்கு போட்டு உங்களை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு நீங்க ஓட்டுகள் பயங்கரமா வச்சிருக்கீங்க, 6 மாரா வந்துட்டு இருக்குது, உங்களுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. அந்த வகையில் நம்ம எதுவும் சொல்றதுக்குல மொத்தத்தில் இந்த 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேர்ல யார் 2 பேர் எவிக்ட் ஆகி வெளியே போவான்னு சொல்லி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, விஜய் விஷால், அருண், பவித்ரா, அன்சிதா, ஜெஃப்ரி, தீபக், மஞ்சரி, ராணோ, இந்த 11 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. ரயான் மட்டும் தப்பிச்சிட்டான். ரயான் இருந்தா கண்டிப்பா ரயான் தான் நாமினேஷன்ல வெளியே போயிருப்பான். ஸோ இப்போ ரயான் தப்பிச்சனால என்ன வேணா நடக்கலாம். என்னோட கெஸ் யார் 2 பேர் போவா தெரியுமா? என்னோட கெஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அன்சித் அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த மஞ்சரி அப்படி இல்லைன்னா தீபக் அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பவித்ரா கூட லிஸ்ட்டில் இருக்காங்க, பட் நான் சொல்லலை. பார்க்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், மறக்காம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.